இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரமே, இன்றைய நாளை கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுங்கள். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே தங்களுடைய செவிகளை திறந்து உம்முடைய இறைவார்த்தையின் அபிஷேகத்தை பெற காத்து கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். இவர்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் நிறைவேறட்டும். உம்முடைய ஆசீர், உம்முடைய ஆற்றல், உம்முடைய கருணை, உம்முடைய இரக்கம் இந்த மக்களை ஆட்கொள்ளட்டும். இந்த நாள் இவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆண்டவரே, துன்பங்கள், துயரங்கள், கண்ணீரை சந்திப்பதற்கான சக்தியை, ஆற்றலை இந்த இறைவார்த்தை இந்த மக்களுக்கு இன்று கொடுக்கட்டும். இவர்கள் தொடங்குகின்ற இந்த நாள் ஆண்டவருடைய ஆசீரின் நாளாக இருக்கட்டும். ஆகும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 30ஆம் அதிகாரம் 29, 30 இறைவார்த்தை. 29வது இறைவார்த்தை, யாக்கோபு லாபானிடம், நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளேன் என்பதையும் உம் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர். 30வது இறைவார்த்தை, நான் உம்மிடம் வரும் உமக்கிருந்தது கொஞ்சமே, இப்பொழுதோ மிகுதியாக பெருகிவிட்டது. நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி இருக்க. யார் இந்த யாக்கோபு? கடவுளின் ஆசீரை பெற்றிருந்தார். பழைய ஏற்பாட்டிலே என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடமாட்டேன் என்று கடவுளை சிக்கன பற்றி பிடித்து கடவுளின் ஆசீரை பெற்றவர்தான் இந்த யாக்கோபு. பிற்காலத்திலே இஸ்ரேல் என்று பெயரிடப்பட்டவர்தான் இந்த யாக்கோபு. சகோதரமே, இன்று நீயும் கடவுளை முருக பற்றி பிடிப்பாயா? என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடமாட்டேன் என்று நீயும் என்று சொல்வாயா? கடவுளை பார்த்து சொல்வாயா? கடவுளுடைய பாதத்தை பற்றி கொண்டு சொல்வாயா? கண்டிப்பாக உனக்கு ஆசீர் வழங்கிவிட்டுத்தான் அவர் செல்வார். ஆசீர்வாதம் இருக்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இடமும் வாழுகின்ற சூழலும் அவர்கள் பொருட்டு ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் பகரப்படுகின்ற ஒன்று, அது பலுகி பெருகி வியாபிக்கின்ற ஒன்று. யாக்கோபு கூறுகிறார், நாம் உம்மிடம் வருவதற்கு முன் உமக்கிருந்தது கொஞ்சமே, நான் வந்த பிறகு மிகுதியாக பெருகிவிட்டது. யாக்கோபு லாபானுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். சகோதரமே, நீ இன்று உனது குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பாயா? ஆசீர்வாதமாக மாறுவாயா? உனது பிள்ளைகளுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாயா? உனது தலைமுறையை ஆசீர்வதிக்கின்ற ஒரு சக்தியாக நீ இன்று மாறுவாயா? இறைவார்த்தையை சுமந்து செல்லுகின்ற உன்னை இறைவார்த்தை சுமக்கும். இறைவார்த்தை கேட்கின்ற நீதான் உன்னுடைய வீட்டிற்கு ஆசீர்வாதம், உன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் நீதான். நீ கால் வைக்கும் இடமெல்லாம் உனக்கு ஆசீர் வழங்குவார். நீ தொடுபவை அனைத்திலும் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆசீர்வாதமாக மாறும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.